இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நம்ம வேத புத்தகத்தில் பாக்கியவான்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான்கள் வரிசையில் இது ஒரு வசனம். அப்போ பாக்கியவான்களாக நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய இருக்குது. நமக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கூட இருக்குது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது ஆண்டவர் எனக்கு எப்படி சொல்லி தந்தார் அப்படின்னா, மாடு அப்படின்னா என்னென்னா, ஒன்று செல்வம்னு சொல்லுவாங்க தமிழில் அர்த்தம். இன்னொன்று மாடுன்னு சொன்னாலே பணிவு. அது பணியும். என்ன எஜமானன் சொல்கிறதுக்கு பணிஞ்சு தான் என்ன செய்யாது, ஏர் உழுதுறதுக்கு, வண்டி இழுக்கிறதுக்கு எல்லாம் அந்த மாடுகளை பயன்படுத்துகிறாங்க. எஜமானுக்கு பயந்து தான் அது இருக்கும், பணிஞ்சு தான் இருக்கும். அப்புறம் கழுதைகளை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, தாழ்மைக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு கழுதையில் ஏறி தான் என்ன வருவார். இப்போது மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு எப்படி விளக்கி தந்தார்னா, பணிவாய் உள்ளவர்களையும் தாழ்மையாக உள்ளவர்களையும் கூட்டிகிட்டு போய் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் கிரியை செய்கிற இடம் தான் நீர்வளம். அங்கே போய் விதை விதைக்கணும். விதைனா வசனத்தை சொல்லணும். விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போது நம்ம பணிவாக உள்ளவங்களையும் தாழ்மையாக உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊழியம் செய்யும்போது அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவரை கிரியை செய்யும்போது அந்த இடத்துல போய் நாம் வசனமாகி விதையை விதைக்கும்போது அங்கே பலன் கொடுக்கும். அதான் நீங்கள் பாக்கியவான்கள். நம்மளை பாக்கியவான்களாக ஆக்குவது இந்த காரியம்தான். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் தாங்க, பணிந்தவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் நான் கூட்டிகிட்டு போய் ஊழியம் செய்யணும். ஏன்னா எல்லோரும் வர முடியாது ஊழியத்துக்கு. பணிஞ்சிருக்கவங்க தான் வர முடியும், தாழ்மை உள்ளவங்க தான் வர முடியும். அப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் ஆவியானவர் எங்கெல்லாம் அபரிதமாக கிரியை செய்கிறாரோ அந்த இடத்தெல்லாம் போய் அந்த விதையை நாங்கள் விதைக்கணும். விதை விதைக்கிற நீங்கள் விதைன்னா என்னது? வசனமாகிய விதையை நாங்கள் விதைக்கணும். அப்படி விதைக்கும்போது எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களப்பா, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பாக்கியவான்களாக மாற்றுங்க, எங்களுக்கு இந்த கிருபைகளை தாங்க, நாங்களும் விதைக்கணும், ஊழியம் செய்யணும், இந்த விதை பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா, இதுக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த காரியங்களை நம்ம மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்யத்தான் சொல்லியிருக்கிறார். மத்தேயுல 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் இந்த மாதிரியான நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னா, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் பணிந்தவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் கூட்டிகிட்டு போய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இடங்களெல்லாம் வசனமாகி விதையை விதைங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க அப்படின்னு கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் பேசுகிறாரு. நாம் அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம், நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்தில் நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்கள்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது உலக பிரகாரமான ஒரு செய்கை. மாடு கழுதையை கூட்டிகிட்டு போய் நாங்கள் விதைக்கும்போது அங்கே செடிகள் நல்லா முளைக்குது. அப்படி அந்த உவமையாகத்தான் நீங்கள் எங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறீங்க. இதை அப்படியே எங்களுக்கு நீ இன்றைக்கி வெளிப்படுத்தின அந்த சத்தியத்துக்காக நன்றி. நாங்களும் பணி உள்ளவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் கூட்டிகிட்டு போய் ஆவியானவர் கிரியை செய்கிற இடங்கள்லாம் விதையை விதைக்கும்போது நீங்கள் அங்கே கிரியை செஞ்சு அந்த செடிகளை முளைக்க வைப்பீங்க, ஆத்தும அறுவடையை செய்வீங்க. அப்படின்னா நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம்னு சொல்கிறீங்கப்பா. அந்த பாக்கியவான்களாக நாங்களும் மாற எங்களையும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் பயன்படுத்துங்க, எங்களுக்கும் அந்த கிருபைகளை தாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம்.